200 ஸ்தோத்திர பலிகள். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரை எழுப்புங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். பிசாசுகளை துரத்துங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்ற ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை பிதாவின் முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை பிதாவின் முன்பாக நான் மறுதலிப்பேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை கொடுக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருபவரே மக்கு ஸ்தோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரான ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்றி வந்த திரளான ஜனங்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். புற ஜாதியாருக்கு நியாயத்தை அறிவித்த ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். நெறிந்த நாணலை முறியாத ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். மங்கி எரிகிற திரியை அணையாத ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமானவனை சுகப்படுத்தினவரே மக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்களின் சிந்தனைகளை அறிகிற ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். ஊனர்களை சுகப்படுத்தின ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் கொண்டு 4000 பேரை போஷித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வரப்போகிற ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். மறுரூபமான ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை போன்ற வஸ்திரத்தை உடைய ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். சூரியனை போல பிரகாசமுடைய முகத்தை உடைய ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பி பிள்ளைகளை போலாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி இருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். அநேகரை மீட்கும்படி தமது ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். குருவாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல உமது வருகை இருக்க போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினையாத நாளிலே வரப்போகிற ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். உலகம் உண்டானது முதல் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிற ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இரத்தம் சிந்தி புது உடன்படிக்கையை ஏற்படுத்தியவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம நேசரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை உண்டு பண்ணினவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை நேசிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை படுகுழிக்கு தப்புவிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவின் துக்கத்தை மாற்றுபவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை காக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவிற்கு நீதியை சரி கட்டுகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம்.
ஆத்துமாவை பிழைக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை திருப்தி ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களின் இளைப்பை அனுப்ப வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலிருக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை கொள்ளை இடுபவர்களில் நின்று என்னை விடுவித்து காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை பட்சிக்கிறவர்கள் இடத்திலிருந்து என்னை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை சுத்தமாக்கி கொள்ள கிருபை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடும் பொழுது என்னை கண்டடைவாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மை சேவிக்க சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழு ஆத்துமாவோடும் உம்மிடம் திரும்பும் பொழுது என் மேல் சந்தோஷமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழு ஆத்துமாவோடும் முழு சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது சிறையிருப்பை மாற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முன்பக்கம் சாய யோசியாவிற்கு கிருபை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம் வார்த்தைகளை ஆத்துமாவில் பதிக்க சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா வியாக்குலப்படாதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கு தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா திக்கற்று போகாது காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை நான் மாய்க்கு ஒப்புக்கொடாதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாவிகளோடு வாரி கொள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை குணமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா கலங்கின போது எனக்கு உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா எனக்குள் தியங்கின போது என்னை தேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா தொய்ந்த போது என்னை தேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா துக்கமாய் இருந்த பொழுது என்னை தேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா வாடின போது எனக்கு உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா மௌனத்தில் வாசமாய் இராதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகின போது என் ஆத்துமாவை தேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா என் போஜனத்தை ஆரோசிக்காதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா கிளேசப்படாதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த போது உமது வசனத்தால் என்னை உயிர்ப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா சஞ்சலத்தால் கரைந்து போகாதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா தவித்த போது என்னை இரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்கள் ஆக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினவர்களிடம் இருந்து என்னை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை சத்துரு தொடர்ந்து வந்தபோது என்னை மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லாதிருந்த போது என்னை விசாரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை ஒடுக்கிறவர்கள் இடத்திலிருந்து என் ஆத்துமாவை காப்பாற்றியவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை தள்ளி விடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாது காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவின் கசப்பை மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவுக்கு நன்மை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவின் பாவத்தை போக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
என் ஆத்துமா விசனப்படாதபடி காத்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்பவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறின போது எனக்கு கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ள கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை காப்பாற்றினவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை திருப்தி ஆக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா நன்மையில் தங்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பிழைக்க செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவுக்கு ஆறுதல் அளித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உம்மில் களிகூற கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்த கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உமது ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவிற்கு நீர் செய்ததை சொல்ல கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா கெம்பீரித்து மகிழ கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா எக்காலமும் உமது நியாயங்கள் மேல் நம்பிக்கை வைக்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா உமக்கு காத்திருக்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை நான் அடக்கி அமர பண்ண கிருபை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்க கிருபை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உமது கிரிகைகளை உணரும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை வறட்சியான காலத்திலும் திருப்தி ஆக்குபவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா சோர்ந்து போவதை விரும்பாத தேவனே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கொழுப்பான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சி ஆக்குபவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா சோர்ந்து போகையில் தேற்றுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா இரவிலும் உம்மை வாஞ்சிக்க கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உமக்குள் களிகூற கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை விட்டு பிரியாதிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாவுக்கு நல்லவராய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு நல்லவராய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று எச்சரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் மனம் திரும்பும் பொழுது அவன் ஆத்துமாவை பிழைக்க செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். எளியவர்களின் ஆத்துமாக்களை பொல்லாதவர்களின் கையில் நின்று ஆத்துமாக்களை விடுவிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புபவரே மக்கு ஸ்தோத்திரம். எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். உதாரண குணமுள்ள ஆத்துமாவை செழிக்க செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியர்களின் ஆத்துமாக்களை கொள்ளுமையானவைகளால் பூரி பாக்குபவரே மக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கும் பொழுது ஆசீர்வதிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமாவை பற்றி கூறின எங்கள் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் என்று ஆண்டவர் இயேசுவை பற்றி கூறின எங்கள் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்தை நீக்க உங்களுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி என் பாவத்தை மன்னித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். முழு ஆத்மாவோடும் உம்மில் அன்பு கூற சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். பின்வாங்கி போவேனே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா தொய்ந்து போன நிலையில் யோனா கூப்பிட்ட போது அவனை காத்தவரே மக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையின் ஆத்மா திரும்ப அவனுக்குள் வர கிருபை செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலக கிருபை செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா மீட்பு உமக்கு அருமையாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். தவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குபவரே மக்கு ஸ்தோத்திரம். பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம்.
ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது என் ஆத்துமா சேதப்படும் என்ற எச்சரிப்பின் வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவனை ஞானம் உள்ளவனாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான் என்ற எச்சரிப்பின் வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மூடனுடைய உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி என்ற எச்சரிப்பின் வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்ற எச்சரிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருடனோடு பங்கிட்டு கொள்கிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான் என்ற எச்சரிப்பின் வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு மதுரம் போல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கட்டளையை காத்து கொள்ளும் போது ஆத்மா காக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை அறியும் பொழுது அது என் ஆத்மாவிற்கு இன்பமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற உமது வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்ற வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாகிய உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தால் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆர்ப்பரிப்போடு எழுந்தருள்ன கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்த போது யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் முறியடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆற்றை கால்நடையாய் நடக்க கிருபை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்பமாய் எண்ணப்படுவதையும் காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாய விரிவை உண்டாக்கி ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க கிருபை செய்ததற்காக நன்றி ஏசப்பா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.